வீட்டு வாடகை விதிமுறை மாற்றத்தால் 2 மாத வாடகை தொகை மட்டுமே முன்தொகையாக பெற வேண்டும் என்கிற அறிவிப்பு குறித்து உளுந்தூர்பேட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2 மாதம் வாடகை தான் வந்துட்டு அட்வான்ஸாக வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இப்போ இருக்கிற ஓனர்ஸ்லாம் எப்படி வாங்குறாங்கன்னா 4 மந்த் 5 மந்த் அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. வாடகைக்கு வரவங்களே ஆல்ரெடி கஷ்டத்தில் தானே வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட அவ்வளோ அதிகமாக வாங்க வேண்டாம். 2 மந்த் வாங்குறதே ஓகே தான். இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்த ரூல்ஸே எல்லாரும் ஃபாலோ பண்ணாது. நடைமுறையில சாத்தியம் 2 மந்த்ஸ் வாடகை மட்டும் வாங்குறது. திடீர்னு அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அது இப்போ நியூ பெயிண்டிங் பண்ணணும், எல்லாமே இருக்கு இல்லையா? திரும்ப அப்ப போயிட்டு நீங்க 2 மந்த் வாடகை எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டா கண்டிப்பா தர மாட்டாங்க. அதனாலதான் முன்னாடி 5 மந்த் வாடகை வாங்குறது பெட்டர் தான். ஏன்னா அப்பதான் இப்போ நடைமுறையில் இப்ப இருக்க விலைவாசியில கண்டிப்பா அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ பக்கத்து கடையில ஒரு பொருள் எடுத்து இதுக்கு இவ்வளவுதான் விலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அதை தான் நம்ம கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு வீடு வேணும், ஒரு 2 மாசம் வாடகை மட்டுமே நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க வீடே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம அந்த 2 மந்த் வாடகைன்றது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த வீடை வாங்கிட்டு நம்ம வெளியில் போயிட்டு இருக்கோம் சரிங்களா. நம்ம லோன் போட்டு கட்டி வாங்கி அடமானம் அந்த மாதிரி கடனில் தான் வாங்கி வீடை கட்டுறோம். நம்ம இருக்க போகிறதால வீடை கட்டுறோம். நமக்கு ஒரு ஃபினான்ஷியலாக வேறு வெளியூர் ஜாப்க்காக நம்ம வெளியில் போயிடுறோம். அந்த வீடை ஒரு பொறுப்பாக ஒருத்தவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த வீடை ஃபுல்லாகவே அவங்க கிட்ட நம்ம கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த் ரெண்ட் நம்ம வாங்குறது ஓகே தான். 2 மந்த்ன்றது ரொம்ப லெஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ வீடு கிடைக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அட்வான்ஸுன்றப்ப நம்ம அதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது நமக்கு திரும்பி வரதான் போகுது. நமக்கு வீடு வேணும்னா நம்ம அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம போனோம், நாங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம கட்டியிருக்கோம். நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் அது. அட்வான்ஸுன்றது நமக்கு திருப்பி வரப்போது கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காசு அதிகமாகுது, நிறைய செலவுகள்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் செய்ய முடியாது. மினிமம் ஒரு 5-6 மாதம் வாடகை வாங்கினா பரவாயில்லையா இருக்கும். 2 மாத வாடகையை மட்டும் வாங்கிக்கிட்டு வீடை வாடகைக்கு விட முடியாதுன்னு ஒரு சில வீட்டு உரிமையாளர்களும் 2 மாத வாடகையை மட்டும் அட்வான்ஸாக வாங்கிக்கிட்டு யாரும் வீடே தரமாட்டாங்கன்னு பெரும்பான்மையான வாடகைதாரர்களும் தந்தி டிவிக்கு தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இனி செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.